ஒளிமயமான எதிர்காலம் இன்னைக்கு நம்ம ஆர்வம் வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என் பேர் ரேகா. என்ன நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, மகாலட்சுமி யார், ரேகா யாருன்னு. ஸோ என்ன நிறைய பேர் மகாலட்சுமின்னு தான் கூப்பிட்ருக்காங்க. என் பேர் ரேகா. அண்ட் என்னோட ஜேர்னி நான் இங்கே ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு உங்களோட அப்ளைன் தெரியும் இல்லை, பார்த்துருக்கீங்க இல்லையா? யாராவது பார்க்காம இருக்கீங்களா உங்கள் அப்ளைனை? நான் ஜாயின் பண்ணும்போது அவங்க 2 பேர் கை தூக்குனாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட அப்ளைனை நான் பார்த்ததில்லை. ஜஸ்ட் நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க, இந்த மாதிரி குரோர்பதி கிளப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க சொல்லி. பட் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே புரியல. அது எப்படி பாசிபிள், இத்தனை க்ரோர் கிடைக்கும் பாசிபிள் எப்படி தெரியல. பட் அவங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த பிளான் எக்ஸ்பிளனேஷன் PDF பார்த்தப்போ அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு அந்த க்ளோனிங் ஐடி தான் சப்போர்ட் பண்ணணுன்னு இருக்கிற ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. பட் ஸ்டில் அவங்க சொன்ன பேச்சுக்கு நான் ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணேன். அடுத்தடுத்த பிளான் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நைட்டு 10 o'clock 1000 rupees நான் பே பண்ணி 3 பிளானுமே ஆக்டிவேட் பண்ணேன். என்கிட்ட அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், அமௌண்ட்டு கண்டிப்பாக வருமா? எல்லோரும் கேட்குற கேள்வி தான். அப்போ அவங்க நான் அது ஜாயின் பண்ணும்போது நவம்பர் 15 தீபாவளி முடிஞ்ச டைம். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பட்டாசு வாங்கினீங்களா? பட்டாசு வாங்கினேன். அது கூட ஒரு 1000 rupees வெடிச்சோன்னா நினச்சிக்கோங்க, வரல நான். சரி ஓகே. நான் அடுத்த நாள் மறுபடியும் ஒரு 4000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கின மாதிரி மனசில் நினச்சி என் ஃபேமிலி ஐடி போட்டேன். அதுக்கப்புறம் என்ன டெலிகிராம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சுத்தமாக எனக்கு ஒன்றும் புரியல. செகண்ட் டே நான் ரெக்கார்ட் பண்ணேன் டெலிகிராம் மீட்டிங். திரும்ப அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து நான் ரிப்பீட்டடாக பார்த்தேன். அன்றைக்கி பார்த்தப்போ நம்ம MD சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ அது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சரி, அதில் இருக்கிற விஷயம் என்னென்னா க்ரௌடு வரணும். இதுக்கு என்ன பாசிபிள்? அப்போ க்ரௌடு வரணுன்னா மீடியா தான் பாசிபிள். அது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்போ நானும் மகாலட்சுமி மேம்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் யூடியூப் சேனலில் போடலான்னு டிசைட் பண்ணோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் குரோர்பதி கிளப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ யூடியூப் சேனல்லே இல்லை. அன்றைக்கி பார்த்தேன்னா நான் சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல குரோர்பதி கிளப்பை பற்றி. அப்போ சுத்தமாக எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நானும் வெல் எஜுகேட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சாரோட வீடியோ ரெக்கார்ட் பண்ண போட்டு நான் வந்து அது போட்டு ஒரு 1 டேலே பார்த்தோன்னா ஒரு 10-20 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். நிறைய கால்ஸ், நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா பணம் எனக்கே வரலன்னா நான் எப்படி அவங்கள கைட் பண்ண முடியும்? பட் நான் அந்த கான்ஃபிடென்ட் நான் விடவே இல்லை. நான் வந்து என்னோடய சிஸ்டருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இவங்ககிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுட்டேன் எல்லா விஷயமே.
என் சிஸ்டருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி அமௌண்ட் ரிசீவ். பட் ஸ்டில் எனக்கு அமௌண்ட் வராமல் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் தே டோன்ட் நோ, என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு தெரியாது. நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அண்ட் அந்த டைமில் நான் 75 மெம்பர்ஸ் அந்த நவம்பர் மாதம் ஃபஸ்ட் அச்சீவராக 3 கிராம் கோல்டு காயின் அச்சீவ் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு என்னோட இப்போ அப் டு டேட்டில் என்னோட டீம் சைஸில் டைரக்ட் மெம்பர்ஸ் 125 மெம்பர்ஸ் அண்ட் அதில் 7000 டீம் சைஸு. தேங்க்யூ. அப்புறம் இனி ஒரு விஷயம், நான் வந்து இவங்களெல்லாம் டைரக்ட் மெம்பர்ஸாக கொண்டு வந்தாலும் நான் ஒரு விஷயம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, நான் மட்டும் கான்டெஸ்ட் வின் பண்ணால் பார்த்தாது, இவங்க எஜுகேட் ஆனால் மட்டும்தான் இவங்க அடுத்த லெவலில் போனால் தான் நமக்கும் அமௌண்ட் வரும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ இவங்களெல்லாம் நான் யூடியூப் லிங்க் கொடுத்து தான் இவங்க ஜாயின் பண்ணாங்க. பட் இவங்களெல்லாம் நான் ஒருத்தர் கூட நான் மிஸ் பண்ணலை. எல்லாம் இங்கே நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு நான் இனியும் அவங்களெல்லாம் பார்த்ததே இல்லை. அவங்க ஒருத்தர் கூட நான் விடலை. ஃபோன் நம்பர் நம்மளோட குரோர்பதி கிளப்பில் இருந்து எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு வந்து அவங்களெல்லாம் வெல் எஜுகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா என்னோட டீம்ஸ் டைரக்ட் மெம்பர்ஸ் 125 பேரில் 90 மெம்பர்ஸ் 90 பேர் வந்து லெவல் 3ல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 20 பேர் நியர்லி லெவல் 4ல் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து அவங்கள ரிப்பீட்டடாக எல்லாமே எஜுகேட் பண்ணனால இப்போ என் குரூப்பில் யாராவது டவுட் கேட்டாலும் நான் சைலண்டாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே நம்மளோட குரோர்பதி பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவங்களுக்குள்ளேயே வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இத்தனை பேரையும் கொண்டு வந்து அவங்களுக்கு அது புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் டிசம்பர் ஜனவரியில் பார்த்தோன்னா டீம் சைஸ் 30 இருந்துச்சு. அந்த டைமில் ஒவ்வொருத்தர் ஈச் 10 நியர்லி 4 பேர் வந்து கொடுக்கணும் கோவா ட்ரிப்பில். பட் அந்த டீம் சைஸில் நான் மறுபடியும் அச்சீவ் பண்ணி 3 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு டீம் கிடைச்சனால தான் எனக்கு அப்ளை கொடுத்த விஷயம் நான் அப்படியே வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தனால தான் என் டீம் சைஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தோன்னா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, அப்புறமா பண்ணலாம் அப்படியெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நான் ஒரு நாள் டிரைவிங்கில் இருக்கும்போது அமௌண்ட் வந்தது, எனக்கு கூகுள் பேயில் சவுண்டு வந்துருச்சு. அந்த ஜஸ்ட் என் வண்டி ஓரமாக வச்சு கூட நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ 18 ஐடியும் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் நான் இந்த டூ டேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த 18 ஐடி ஓப்பன் ஆகிலேருந்து எனக்கு எதில் அமௌண்ட் வருதுன்னு தெரியல. அன்னைக்கு பார்த்தோன்னா கூட நான் என்னோட டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கு சொன்னேன், உங்களுக்கு அமௌண்ட் வர்றதுக்காச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்தா நான் என்னோட ஐடியை பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்கிரேட் பண்ணுவேன். என் டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். நியூ மெம்பர்ஸ்க்கும் இது மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல வாய்ப்பு கொடுத்த நம்ம எம்டி சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரிவன். நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதையெல்லாம் ஒரு பிஸ்னஸ் திருத்தி செய்யணும் அப்படின்னு முயற்சியில் பாடுபட்டு இருந்தேன். அப்போது குரோர்பதி கிளப் எனக்கு கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. மிஸ்டர் செகோரா சரவணங்கிறவர் கொடுத்தாரு. அதை நல்லபடியாக வாய்ப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு என்னுடைய டீமில் பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து 42 டைரக்ட் நபர் கொடுத்துருக்கேன். என்னுடைய டோட்டல் டீம்ல 327 பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா என்னுடைய டைரக்ட் ரெஃபரல்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அனைத்து பேரும் ஒரு நபர் கூட மிஸ் பண்ணாம அரவணைச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆகுவேன். இன்னும் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்கி நல்லா குரோர்பதி கிளப் மூலியமா நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். எல்லா கம்பெனிலையுமே வந்துட்டு எம்எல்எஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கொஸ்டின் என்னன்னா, எப்போ இந்த கம்பெனி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு எல்லாரோட
நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெம்பரும் கரெக்டான பர்சனாக பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு அட்வைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாருக்குமே வந்து ஐடி போட்டு கொடுக்குறீங்க. பட் அது வந்து அதோட சீரியஸ்னஸோ அதோட டெப்த்தோ வேல்யூவோ தெரியாமல் இருக்கிறவங்க இதை சின்சியராக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதனால நம்ம எல்லாரும் தான் பாதிக்கப்படுவோம். ஸோ இதை மனதில் வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த சிஸ்டத்தை சொல்லி கொடுத்து டெலிகிராம் மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் வர்த்தகமாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஒரே ஒரு சஜஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நல்லா பண்ணுங்க. என்னுடைய செலவில் நான் அந்த 5 ஐடியையும் போட்டிருக்கின்றேன். இந்த நெட்வொர்க்கில் வந்து நான் டிசம்பர் 2ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். என்னுடைய கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தான் அந்த லிங்க் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லிங்க் என்ன எதுன்றதை நான் வந்து கவனிக்கல, அப்படியே விட்டுட்டேன். அது பிறகு ஒரு 2 டேஸ் கழிச்சு அந்த லிங்கை பார்த்துட்டு நான் வந்து டெலிகிராம் மீட்டிங்கில் நைட் 8 மணிக்கு நான் வந்து அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண உடனே எனக்கு இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு இதில் சில டவுட் இருந்ததுனால நான் மேடம் ரேகா மேடம் சொன்ன மாதிரி அவங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்து தான் இதில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு வந்து மகாலட்சுமி மேடத்தினுடைய சிசி ராக்கெட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதன் மூலமாக 36 ஐடி என்னுடைய மனைவி நான் போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எப்படிக்கும் காப்பரேட் அனைவருக்கும் என்னோட எய்ம் அதுதான். ஒரு வருஷத்தில் எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகணும். 2 வருஷத்தில் மினிமம் மெயின் ஐடியில் 8 லெவல் முடித்து 60 கோடிக்கு அதிபதி ஆக வேண்டும். இது ஒன்று தான் ஒரே குறிக்கோள். இது ஒரு எய்மை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும் அப்படின்னா 100% சக்ஸஸ்னால் வேறு என்ன? டீம் ஒர்க் வித் அ சிங்கிள் மைண்ட். ஒரே எய்ம், ஒரே மைண்ட், ஒரே ஃபோக்கஸ். அண்ணன் சொன்னார் சிங்கம் வேட்டையாடுறது. அது மாதிரி கழுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த குறி வச்சுட்டுன்னா அந்த குறியை மட்டும்தான் பார்க்க, வேறு எங்கேயும் திரும்பாது. அதே மாதிரி ஃபோக்கஸ் வந்து நமக்கு மாறவே கூடாது. 1008 டிஸ்டர்பன்ஸ் வரும். இன்றைக்கி அந்த கான்செப்ட் நல்லா இருக்குங்க, இந்த கான்செப்ட் நல்லா இருக்குங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எந்த கான்செப்ட்லேயும் யாரும் ஜெயிச்சது கிடையாது. லீடர்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதில் மட்டும்தான் நீங்கள் எல்லாரையும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் சேர்த்து விட்றவங்களும் ஏர்ன் பண்ண முடியும். இது வரைக்கும் கம்பெனி ஆரம்பித்தவங்க யாருக்காவது ஒரு 200 ரூபா கெட்டு உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருந்திருக்கா? எனக்கு அந்த தைரியம் இருக்குது. 1000 ரூபா கெட்டினா 60 கோடி ரூபா 2 வருஷத்தில் எடுக்க முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணால் போதும். எய்ம் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 10 வருஷம் கழிச்சு நம்ம ஏர்ன் பண்ணுறக்கும் 1 வருஷம் 2 வருஷத்தில் ஏர்ன் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, 4 ஸ்டெப். இதை தான் நான் இப்போ எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலா. 4 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க 30 நாளில் வந்து நீங்கள் ஃபேமிலி ஐடி போடுங்க, போடாமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இன்ஆக்டிவாக தனியாக வச்சுக்கோங்க. ஃபேமிலி ஐடி போக மினிமம் 10 ஆக்டிவ் ஐடிஸ். மினிமம் 10 ஆக்டிவ் ஐடிஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் ஜாயின் பண்ணி 30 நாளில் எப்படி 10 ஆக்டிவ் ஐடி போடுறீங்களோ அதே மாதிரி அவங்களோட ஜாயினிங் டேட்லேருந்து அட்லீஸ்ட் அவங்களும் ஒரு 10 ஆக்டிவ் ஐடி. ஃபேமிலி ஐடி போட்டால் போட்டு போகிறாங்க, அது வந்து இன்ஆக்டிவ் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஆக்டிவாக இருக்கிறதே நமக்கு மினிமம் 10 வேணும். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, நீங்கள் அவங்கள பண்ண வைக்கிறது. அவங்களே அந்த 30 நாளில் 10 கண்டிப்பாக பண்ண வைக்கிறது. ஸ்டெப் 3 வந்து இந்த 2 மாதத்தில் இந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் 3 அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் டவுன்லைனுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அக்செப்ட் கொடுக்க சொல்கிறது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து உடனே அப்கிரேட் பண்ண சொல்கிறது. இதை விட ஒரு ஈஸியான வேலை இல்லை, இதே கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 ஸ்டெப்பு கஷ்டம்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுங்க?